காவேரி பதில் சொன்னார், உனக்கு எங்க பாவம் ஒட்டும்? நம் திருவடி சம்பந்தத்தோடையே நீ இருக்கிறபடியால் உனக்கு ஒரு நாளும் பாபங்கள் ஒட்டவே ஒட்டாது. மற்ற பேர்லாம் ஒரு நிமிஷம் திருவடி சம்பந்தம், ஆனா இவளுக்கு எப்போதுமே திருவடி சம்பந்தம். ஏன்? வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். திடர்விளங்கு பொன்னின்னு சொல்லுவார்கள். ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் திருமொழிங்கிற 105 பாசுரம் குலசேகராழ்வார் முதல் பாசுரத்தில் சாதிக்கிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்னுகலோ கழித்து நாளே. என்னைக்கு இந்த ஸ்ரீரங்கநாதனை மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார என்னுகலோ வாழ்த்து நாளே. என்னைக்கு பகவான வாழ்த்து போகிறேனோ திடர்விளங்கு பொன்னி. பொன்னி எப்போதும் பெருமானை சுத்தி ஓடிக்கொண்டு அவருடைய திருவடிகளை வருடிக்கொண்டே இருக்கிறாரோ. தண்ணீர் பொன்னின்னு ஒரு ஆழ்வார் பாடினார் குலசேகர ஆழ்வார். தெளிவிலா கலங்கள் நீர் சூழ் திருவரங்க துள்ளோங்கும்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடினார். தெளிவில்லாத காவேரி ஒரு ஆழ்வார், தெளிந்த காவேரி மற்றொரு ஆழ்வார். அவர்களுக்குள்ளும் குழப்பமா? எல்லாரும் தெளிந்தான்னு சொல்லக்கூடாதா? தெளிவில்லாதான்னு சொல்ல, இயற்கையில தெளிஞ்சவதான். ஆனா காவேரி தாயாருடைய மகள் தான் நம்ம ஸ்ரீரங்கநாச்சியார். பேர்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியார பெரிய பெரிய பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரோ இல்லையோ, நம்ம விட வசதியான இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து பொண்ணை கொடுத்துட்டாலே பயந்துட்டே இருக்கணும். நமக்கு சமமான இடத்துல கொடுத்தோம் அவ நம்மள புரிஞ்சுப்பா. ஆனா எந்த அம்மாவுக்கு அதுல ஆசையா இருக்கும்? உயர்ந்த இடத்துல கொடுக்கணும்னு தோணுமோ இல்லையோ, கொடுத்துருவோம். இந்த சீர் ஒழுங்கா போச்சோ, இந்த பண்டிகை ஒழுங்கா பண்ணமோ, என்ன சொல்லுவாளோ, இதை செஞ்சமோ அதை செஞ்சமோன்னு பயம். ஸ்ரீரங்கநாதனை மாப்பிள்ளைய அடைஞ்சா எவ்வளவு பயப்படணும் காவேரி தாயார். ஒழுங்கா பொண்ணை கொடுத்துருக்கமே, நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமே. வரும்போது கலக்கத்தோட வருவலாம். மைசூர் பக்கத்துலேருந்து ஓடி வரச்சே நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன கொண்டு வரணுமோ, 2 பேரையும் சேவிக்க போறோமே, நன்னா இருக்காளோ எப்படியோ வருத்தத்தோட. வருத்தம்னா என்ன? கலக்கத்தோட வருகிறபடியா கலங்கி இருக்கா. இங்கேருந்து தாண்டி கிழக்க பக்கம் போறாளோ இல்லையோ, இன்னும் கலக்கம். வரச்சே கலக்கம் புரிஞ்சுது. போறச்சே என்ன கலக்கம்னா, வரச்சே சேவிக்க போறோங்கிற ஆரவாரத்துல கலக்கம், போறச்சே இனிமே சேவிக்க முடியாதுங்கிற வருத்தத்துல கலக்கம். ஆக வரும்போதும் கலங்கினாலும் சரி, போகும்போது கலங்கினாலும் சரி, தெளிவிலா கலங்கல் நீர் சூழ் திருவரங்க துள்ளோங்கு. ஆக எப்போதும் பெருமானுடைய திருவடி சம்பந்தம். நாம போய் தீர்த்தமாடினோம்னா பாபங்களை தொலைக்கும் தன்மை, நம்முடைய சரீரத்தையே கழித்து கொடுக்கும் தன்மை. இது இத்தனை காவேரிக்கு இருக்கவே காவேரி விரஜாசேயம். ஆக அங்கு இருக்கக்கூடிய விரஜதான் இங்கிருக்கும் காவிரி. இதை பத்தி நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். கங்குலும் பகலும் கண்குயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கே உண்ணவிட்டென்னும் இருநிலங் கைதொழாவிருக்கும் சங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்னாய் என் செய்திட்டாய் என் செய்தித்தாய் ஏ திருவரங்கத்தாய் செங்கயல் பாய் நீர் திருவரங்கத்தாய்னு பாசுரம். இது அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கம் நளிர் அரங்கம் நல்லார்கள் வாழும் நளிர் அரங்கம். அது என்னமோ ஆழ்வார்களுக்கு இந்த ஊர்க்காரா பேர்ல அவ்வளவு ஒரு மோகம். வெளியூர்காரா நமக்கு பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அது என்ன இந்த ஊர்க்காரால மட்டும் இந்த ஆழ்வார் இவ்வளவு தூரம் வசதி வச்சு பேசுறார். அவர் பேசும்போது அச்சபற்றர் சுற்றி வாழும் அந்த நீர் நல்லார்கள் வாழும் நளிரரங்கம்ங்கிறார். ஸ்ரீரங்கத்துலதான் நல்லார்கள் வாழறாருன்னா அப்ப வெளியில இருக்கிற வாழ தீயார்கள் அர்த்தமா? ஆழ்வார் வேணும்னு நல்லார்கள் வாழும்னு சொல்றாருன்னா என்னமோ அவருக்கு இந்த ஊர்க்காரால பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். ஏனெனில் செங்கையன் பாய் நீர் திருவரங்கத்தாய் இங்கு காவிரியில் நன்று தின்று கொழுத்த மீன்கள் துள்ளி விளையாடுகின்றனவே. கொழுத்த மீன்கள் விளையாடக்கூடிய காவிரின்னு ஆழ்வார் பாசம். இது திருத்தாயாருடைய பாசம். நம்மாழ்வாருக்கு பராங்குஷ நாயிக்கா, பராங்குஷ நாயக்கியினுடைய தாயார். தாயார் தான் பெருமானுடைய திருமண தூண்களுக்கு முன்னால் நம்மாழ்வார்ங்கிற பெண்ணை கொண்டு போய் சேர்த்து இவளை இப்படி கட்டப்படுத்துறியே, உன் தரிசனத்தை கொடுத்து திருவடியில சேர்த்துக்க கூடாதா என்று தாயார் பாவனையில ஆழ்வார் கேட்கிறார். அப்ப இந்த பராங்குஷ நாயகியை பத்தி நீ என்ன நினைக்கிறாய் சொல்லும் போது, உன்னை நம்பி என் பொண்ணு எவ்வளவு ஏமாந்து போட்டா, உன்னை நம்பினார் ஏமாந்து போடுறா, ஆனா உன் காவிரியை நம்பி இருக்கிற மீன்கள்லாம் நன்னா வாழறதே என்று தாயார் பெருமாளிடத்தில் கேட்கிறாளாம். செங்கயல் பாய் நீர் திருவரங்கத்தாய்னா தின்று கொழுத்து மீன்கள் கூட நன்னா இருக்கே, அப்ப நாரத்தை பத்தி இருக்கிற காவிரியை பத்தி இருக்கிற மீன் நன்னா இருக்கு. அயனமாகிற உன்னை பற்றி இருக்கிற என் பெண் நன்னா இல்லையே. அப்ப பெண்ணை நீ காப்பாற்ற மாட்டேங்கிற, ஆனா மீனை கூட காவிரி காப்பாற்றுகிறது. நீ கைவிட்டவனையும் காவிரி காப்பாற்றுமோ என்று சொல்லியிருக்கணும்னா அப்ப வைகுந்தத்தை பெற்று கொடுப்பதே காவிரின்னு தெரியறது இல்லையோ. அதனாலதான் பொன்னி சூழ் திருவரங்கா என்னும் காவிரி சூழ் திருவரங்கன் என்னும் எப்போதும் காவிரிக்கு ஏற்றம். நம் பாபங்களை தொலைக்கிறாள், நம்முடைய உடம்பை கழுவி கொள்ளுகிறோம். அங்கும் அதுதான் இங்கும் அதுதான். அங்க சூக்ஷ்ம சரீரத்தை கழிக்கிறோம், இங்க ஸ்தூல சரீரத்தை கழிக்கிறோம். காவிரியில் நீராடும் போது பாபங்கள் அத்தனையும் தொலைக்கிறோம்.
பாபம் தொலைந்துதானே விரஜை அடையவே முடியும். ஆனால் அங்க இருக்கக்கூடிய விரஜ பண்றதே இங்க இருக்கக்கூடிய காவிரி செய்கிறாள். இந்த ரெண்டுத்துக்கும் ஒப்புமை பார்த்தோம். முதல் பகுதி முடிஞ்சு போச்சு. காவேரி விரஜாசேயம், வைகுண்டம் ரங்கமந்திரம். அடுத்தது ஸ்ரீ வைகுண்டமே ரங்கமந்திரம். வைகுண்டம்னா என்ன, ரங்கம்னா என்ன, ரெண்டுத்துக்கும் பெயர் காரணம் பார்ப்போம். வைகுண்டம்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம், ரங்கம்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம். குண்ட என்றால் குறைந்த, மழுங்கி இருக்கிற. விகுண்ட மழுங்காத, குறையாத, ஞானத்துக்கு குறைவில்லாத ஊர் வைகுண்டம். விகுண்ட விகுண்டான்னு சொல்றோம்னா ஞானத்துக்கு மழுங்குதலே கிடையாது, ஞானத்துக்கு குறவே இல்லை. இங்க இருக்கும்போது நம்முடைய கர்மங்கள் ஞானத்தை மூடினுடும். அங்க போன பிற்பாடு கர்மங்களே கிடையாது. இங்க கர்மங்களை திறந்துட்டு தானே விரஜைக்கு போனோம். விரஜையில நீராடி விட்டு தானே இப்பால் இருந்து அப்பால் போனோம். அப்ப அமானவன் நம்மளை தொட்டு தூக்கி விடுவார். மின்னல்னு ஒருத்தர் நின்றுட்டு பாருன்னு சொன்னேன். நாம இங்க விழுந்து நீராடினவுடன் நம்ம இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தூக்கி விடுவார். அந்த சமயத்துலதான் ஞான ஸ்வரூப ஆவிர்பாவம். நாம இத்தனை நாளும் மூடி கிடந்தோம். நம்முடைய உயர்ந்த ஞானம் கர்மங்களால் மறைந்து கிடந்தது. ஒரு மாணிக்கத்தை சேத்துல கொண்டு போய் போடுறோம். சேரு மாணிக்கத்தினுடைய ஒளியை மறைச்சிடும், போக்காது, ஒளி காணா போயிடாது. ஆனா ஒளி மங்கி கிடக்கும். சேற்ற விலைக்கிட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய ஒளி வெளியில பிரசரிக்கிறது இல்லையோ, அதே போல இந்த ஜீவாத்மாவுடைய ஞானம் அனாதிகால கர்மங்களாலே மழுங்கடிக்கப்பட்டிருக்கும். அங்க போன விற்பாடு ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே, தன்னுடைய இயற்கை ஆவிர்பாவத்தை பெறுகிறான். விரஜையில இறங்கி நீராடி அப்படி போன உடனே நம்முடைய அனைத்து பாபங்கள்லாம் கீழே கழிஞ்சு போச்சு. ஸ்வரூப ஆவிர்பாவம் ஏற்படுகிறது. அப்பால் செலுத்துறோம். அப்ப அங்க போனா ஞானத்துக்கு குறவே இல்லையே, கர்மங்களே இல்லையே. கர்மங்கள் இருந்தா தான் ஞானத்துக்கு குறவே வரும். எப்ப கர்மங்களையே தொலைச்சுட்டோமோ அப்ப சம்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அஜ்ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதனாலதான் தெளிவிசும்பு திருநாடுன்னு சொல்றார்கள். அங்க இருக்கிறவாள்லாம் ரொம்ப தெளிந்த ஞானிகளாம், நீதி நன்னா தெரிஞ்சவாளாம். என் திருப்பாணாழ்வார் ஒரு பாசுரத்திலே, அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன். நீதிவானவர்னா அங்க என்னமோ நீதிமன்றம் வழக்காடு மன்றம் வச்சிருக்காப்புல ஆழ்வார் பாடியிருக்காரு. நீதிவானவர்கள்னா வைகுந்தத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நன்னா நீதி தெரியுமா. அப்ப இங்க இருக்கிறவாளுக்கு அநீதி தெரியும்னு அர்த்தம். அங்க இருக்கிறவாளுக்கு எது நீதி, பெருமான் சுவாமி நாம தாசர்கள்ங்கிறது தான் நீதி. அதை நாம இங்க ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நீ என்ன சுவாமி, நான் என்ன தாசன், நான் சுதந்திரன் நினைக்கிறோம் இல்லையோ, அப்ப நீதி தெரியலேன்னு அர்த்தம். அங்க இருக்கிறவாளுக்கு அந்த நீதி தெரிஞ்சிருக்கு. அந்த நீதி தெரிந்தால் அஜ்ஞானம் தொலைஞ்சாதான் தெரியும். அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அநீதி, அஜ்ஞானம் தொலைஞ்சு போச்சுன்னா நீதி. எது அஜ்ஞானம், ஜீவாத்மாவும் தேகமும் ஒண்ணுன்னு நினைச்சிருக்கமே அஜ்ஞானம், ஜீவாத்மா சுதந்திரன்னு நினைச்சிருக்கமே அஜ்ஞானம். இந்த ரெண்டு அஜ்ஞானமும் தொலைந்து தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர் போராது. ஆத்மா சுதந்திரன் அல்லன் பரதந்திரன். ஆத்மா பகவானுக்கு சேஷன், ஆத்மா பகவானுக்கு அடிமை, சுதந்திரன் அல்லன். இதுதான் நீதி, இது ஞானம். அந்த ஞானம் இந்த பூலோகத்தில் இருக்காது. அந்த ஞானம் வைகுந்தத்துக்கு போனா தான் மலருகிறது. அப்ப நகுண்ட விகுண்ட ஞானத்துக்கு குறவில்லாத ஊர், அந்தமில் பேரின்பத்தோடு